ஈஸியாக யாரை வேணாலும் பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். லவ் பண்ண பையனை, லவ் பண்ண பொண்ணை, ஃப்ரெண்டை, பிடிக்குது பிடிக்கல ரீசன் சொல்லாமல் யாரை வேணாலும் பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம பேசின வார்த்தைகள்லாம் உண்மையான வார்த்தைகளாக தானே இருந்திருக்கும். உண்மையான பாசமாக, உண்மையான லவ்வா, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாமே உண்மையாக தான் இருந்திருக்கும். உன் கூடயே இருப்பேன், நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு, நீ தான் எனக்கு லவ், நீ தான் ஒழுகுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸியாக ஏதோ ஒரு ரீசனுக்காக யாரோ வந்துட்டாங்க, இல்லை யாரோ வேணான்னு சொல்லிடுறதுக்காக பிளாக் பண்ணிட்டு போயிடுறீங்களே. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. எப்போ தான் நீங்கள் ஆன்லைன் வருவீங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ தான் டிபி காட்டும், எப்போ ஆன்லைன் வருவீங்க, எப்போ எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. நாங்கள் கால் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரே ரிங்கில் கட் ஆகிட்டே இருக்கும், எங்களுக்கு தெரியும் பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, எப்பயாச்சும் அன்பிளாக் ஆகாதா, அந்த நோட்டிஃபிகேஷன் போகாதா, அதை பார்த்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே நாங்கள் கால் பண்ணிகிட்டு இருப்போம், எப்பயுமே உங்கள் டிபியை பார்த்துட்டு இருப்போம். உண்மையான பாசம், உண்மையான காதல், உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் உண்மையாக தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஆடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். இன்ஸ்டா ரேடியோவில் நிறைய ஆடியோஸ் வந்துட்டு இருக்கு. கடவுள் பிளஸ் யூ.